இதை வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கேட்டார். ஏன்னா இது ஏற்கனவே இந்த கம்யூனிட்டி ஹால்ஸ்ங்கிற திட்டங்கள் இருந்தா கூட இது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நாங்க சொன்ன இது மாதிரி ஒரு 30-40 லட்சம் மதிப்பீட்டுல நம்ம இந்த கம்யூனிட்டி ஹால்ஸை வந்து தமிழ்நாடு முழுக்க பட்டியலின மக்கள் வாழ்ற பகுதியில் கட்டினா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு, அது இந்த தேவைகள் முக்கியம் அப்படின்னு நானும் எடுத்துரைத்தேன். கடைசியில பாத்தீங்கன்னா எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ். நாங்க எதிர்பார்த்தது ஒரு 40-50 லட்சம் மதிப்பீட்டுல சமுதாய கூடங்கள். ஆனா ஜியோ வந்துச்சு. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த அந்த கம்யூனிட்டி ஹாலோட பிரைஸ் 1.3 crores, கிட்டத்தட்ட G+1 கிட்டத்தட்ட 1.3 crores மதிப்பீட்டுல மேரேஜ் ஹால்ஸ பட்டியலின மக்கள் வாழ்றக்கூடிய பகுதிகளில் கட்டி தந்த தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இன்னைக்கு இந்த மேரேஜ் ஹால்ஸ்ல இந்த பட்டியலின மக்களுடைய சொந்தங்கள் நடத்தக்கூடிய அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் அங்க ஒரு 5000 ரூபாயில நடத்திக்கலாம். இன்னைக்கு எவ்வளவு செலவு மிச்சம்? கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் இன்னைக்கு அவங்க கட்ட தேவையில்லை. இது மட்டும் இல்லாம எங்கேயும் போய் இந்த தேதிக்காக அவங்க காத்திருக்க தேவையில்லை. அந்தந்த பகுதிகளிலேயே அந்த சமுதாய கூடங்கள் வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கட்டி தந்திருக்கிறார். சார் நான் 3 கேட்டேன், நீங்க 1 சொன்னதே எங்களுக்கு மன நிறைவா இருக்கு. அவ்வளோ அண்ட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்க ஒரு சோஷியலா அவங்களோட என்ன சொல்றது கூடி பேசி அவங்களுடைய கம்யூனிட்டியை மேல கொண்டு வர்றதுக்கு அவங்க எத்தனையோ திட்டங்களை அவங்களுக்குள்ளேயே சின்ன சின்னதா வளர்த்துக்கலாம். தட்ஸ் வண்டர்ஃபுல். தேங்க்யூ சார். ரொம்ப இவ்வளவு நேரம் சொன்ன நீங்க ரொம்ப அழகா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச். இன்னும் ஒரே ஒரு திட்டம் முக்கியமானது வந்து அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இது என்ன அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேச்சுலர்ஸ் இங்க பண்றாங்க, மாஸ்டர்ஸ் வந்து அப்ராட் பண்றதுக்கு யூகே ஆஸ்திரேலியா இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் அவங்க பண்றதுக்கு வந்து செலவுகள் அதிகமாகும். சோ கடந்த ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் தான் பயனடைஞ்சிருக்காங்க. அதுக்கு ஒதுக்கிய நிதி வந்து ரொம்ப சொற்பமா இருந்துச்சு. நம்முடைய முதலமைச்சர் ஏன் இந்த திட்டத்தை வந்து அதிக பேர் இல்ல பயனடையல, வேற 2 பேர் தான் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டார். இதற்கு வந்தான அந்த ஸ்க்ரூட்டினி ப்ராசஸ் வந்து டைட்டா இருந்துச்சு. அந்த வருமான உச்ச வரம்பு வெறும் 3 லட்சமா தான் இருக்கு. அந்த 3 லட்சத்துக்கு கீழே இருக்கவங்க தான் அந்த மாஸ்டர்ஸ் அப்ராட்ல போய் படிக்க முடியும். இது மட்டும் இல்லாம கமிஷனரேட்ல இந்த ஸ்க்ரூட்டினி ப்ராசஸ், அதுக்கப்புறம் செக்ரட்டரியேட்ல ஸ்க்ரூட்டினி ப்ராசஸ் இதெல்லாம் டைட்டா இருந்துச்சு. நிறைய பயனாளிகள் அதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பயன்பெற முடியாத இருந்துச்சு. திட்டமே ஒரு வேஸ்டா இருந்துச்சு. ஆமா, நம்ம முதலமைச்சர் அதுக்கு தனி கவனம் எடுத்து என்ன பண்ணார், அந்த ஸ்லாபை இன்க்ரீஸ் பண்ணார். அந்த வருமான உச்ச வரம்பை 3 லட்சத்திலிருந்து 12 லட்சமாக உயர்த்தினார். இதனால ஒரு 2 மாணவர்கள் பயின்ற நிலையில இன்னைக்கு 385 பேர் இன்னைக்கு இங்கிலாந்துல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் சுரே, யூனிவர்சிட்டி ஆஃப் லீசெஸ்டர், அதுல வந்து ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறாங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால இன்னைக்கு படிக்கிறாங்க. எத்தனை பேர்? 385 மாணவர்கள் இன்னைக்கு உயர்கல்வி படிக்கிறாங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய முதலமைச்சர்கள் கொண்டு வந்த இந்த சின்ன மாற்றம். இது போன்று பல்வேறு மாற்றங்கள் இந்த துறையில கொண்டு வந்திருக்காங்க.